தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் 3 பகுதியாக இதை நான் பிரிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை ஒரு பகுதி, 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை ஒரு பகுதி, 21ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு பகுதி. 3 பகுதியாக இந்த 16 அதிகாரத்தை நான் பிரிக்கிறேன். முதல் பகுதி உபதேச காரியங்களை பற்றி சொல்கிறாரு. 2ஆம் பகுதியிலே இயேசு யார் என்று கேள்விக்கு பதில் சொல்லுகிறாரு. 3ஆவதாக உலக பாடுகளையும் கஷ்டங்களையும் இயேசு ஏன் அனுபவித்தார், ஏன் அந்த கஷ்டங்கள் வந்தது என்ற காரணத்தை கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக பரிசேயர் சதுசேயருடைய டார்ச்சர், அதாவது சோதிக்கும்படியாக, அவரை டெஸ்ட் பண்ணும்படியாக, அவரை தொடர்ந்து சந்தேகக்குறியோடு அவரை அலட்டி காரியம் செய்யும்படியாக தொடர்ந்து இந்த வேதபார பரிசேயர் எதிரிகளாகவே இருக்காங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் சொல்கிறது மதவாதிகள். என்றைக்குமே மதவாதிகள்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை பார்க்க முடியாது. தேவ பிள்ளைகள் ஒரு காரியம் அறியணும்னா மதவாதிகிட்ட போகாதீங்க. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். மதவாதிகளோ, மத சாமியார்களோ, அல்லது பெரிய பண்டிதர்களோ, அறிஞர்களோ, அல்லது வேதத்தை கரைச்சி குடித்த வேத பண்டிதரோ, பிஷப்போ, நம்ம பாஷையில் பேசினா பிஷப்போ, ரெவரண்டோ, குருமார்களோ, அல்லது ரெவரண்டுன்னு சொல்கிற ஆள்களோ, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இவங்கக்கிட்ட போய் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள, முழுசாக கற்றுக்கொள்ள முடியாது. உங்களை குழப்பித்தான் விடுவாங்க. அவன் பெருசா, நான் பெருசா, நான் தான் பெருசுன்னு இவன் சொல்லுவான், இல்லை அவன் தான் பெருசுன்னு அவன் சொல்லுவான். இந்த பாருங்கள், இந்த 2 கூட்டம் பாருங்கள். சதுசேய பரிசேயன்னு சொல்கிறது ஆவியானவர் உண்டு, தேவதூதன் உண்டு, மறுமை உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இந்த பரிசேய கூட்டம். சதுசேய கூட்டம் சொல்கிறது இது எல்லாமே இல்லைன்னு சொல்கிற கூட்டம். இதில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பொய் பித்தலாட்டம். அதான் அவங்களும் மதவாதி தான், அவங்க கடவுளை தான் கும்பிடுறான் இந்த கூட்டம். அது இந்த 2 கூட்டம் பாருங்கள், 2க்கு 2 முரண்பாடு. இவங்க இயேசுவை சோதிக்க வர்றாங்க. அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. இந்த ஸ்தாபனத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவன் கொள்கையை அவன் கடைசியில் சொல்லுவான். இங்கிட்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் அவங்க ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா, ஃபைனல், அதை சொல்லுவான். இதுதான் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் நீங்கள், அதாவது மார்ட்டின் லூத்தரிலிருந்து இங்கிட்டு ஏற்படுத்தப்பட்ட சபைகள், ஸ்தாபனங்களை சொல்கிறேன். 1ஆம் நூற்றாண்டு உள்ள சபைகள் அப்படி இல்லை. அன்றைக்கு உள்ள அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? ஒற்றுமையாக தானே இருந்தாங்க. ஒரே இருதயம், ஒரே உபதேசம், ஒரே சத்தியம், திரளான மக்கள் தான். ஒற்றுமையாக ஏன் இருந்தாங்கன்னா உபதேசம் ஒன்றா இருந்தது. ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு சான்றுக்கு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 4:31 அந்த வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் படிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அந்த இடமே அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அவங்க நிரப்பப்பட்டவங்களா இருந்தாங்க. தேவ வசனத்தை தைரியமா அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அப்புறம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டமா இருந்தாலும் ஒரே இருதயமும், பாயிண்ட் தான், ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவங்களா இருந்தாங்க. இதை நாங்கள் நோட் பண்ணிக்கிங்க. 1ஆம் நூற்றாண்டில் உள்ள கிறிஸ்தவங்க அதான். காரணம் என்ன? அத்தனை ஜனங்கள் இருந்தாலும் கருத்து வேற்றுமை ஏன் இல்லை? ஏன் சண்டை இல்லை? ஏன் பிரிவினை இல்லை? ஏன் அந்த ஒற்றுமை இருந்துச்சுன்னா காரணம் என்னென்னா,
அதில் அப்போஸ்தலர் மேலே 2 அதிகாரத்துக்கு போங்க, 42 படிங்க. அதுலேயே மேலே நான் 2:42 அப்போஸ்தலர் 2:42 படிங்க. அவர்கள் எதில் இருந்தாங்க? அப்போஸ்தல உபதேசத்தில் இருந்தாங்க. அந்த வகையில் அந்யோன்யமாக இருந்தாங்க. அந்த வகையில் ராபோஜனத்தில் அப்பம் பிக்குதில் உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் தான் என்னது? ஜெபம். இப்போ அந்த ஜெபத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டான். எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஜெபிப்போம். பதில் சொல்கிறா, சொன்னதுக்கு பதிலுக்கு சொல்லு, ஜெபிப்போம். ஜெபிக்க தெரியாமையா இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறோம். ஜெபமன்றோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். உங்களை எஸ்கேப் ஆக போகிறான் அல்லது உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்கிறதுக்கு பதில் சொல்லு. இயேசு மலை பிரசங்கம் பண்ணாரா? ஜெபம் பண்ணாரா? மலை பிரசங்கம் தான். மத்திய 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில் 7 அதிகாரம் 3 அதிகாரத்தில் மலை பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு சொல்லி மத்திய 6 அதிகாரம் 9-13 வரை சொல்லி கொடுக்குறாரு. 2வது தான் ஜெபம். முதல்ல உபதேசம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கூடிய ஜெபமும் அருவறுப்பு தானே. இன்றைக்கி வேதத்தை கேட்காம தானே இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் கதா கால ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்காயா. இன்றைக்கி என்ன எஸ்தர் நாடகம், சிம்சோன் நாடகம் போடுறாங்க. கதா கால ஜெபம், வில்லுப்பாட்டு. எவனாவது கேட்குறானா? அதை ஏப்பா எஸ்தர் கிறிஸ்தவ பொம்பளையா? கிறிஸ்தவ ஆளா அவங்க? சிம்சோனும் நாடகம் போடுறான். சிம்சோன் யார்? கிறிஸ்தவனா? கிறிஸ்தவங்களுக்கு தானே இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு தானே இன்னைக்கு பாடம் எடுக்கிற, அவங்கள தானே உற்சாகப்படுத்துறதுக்கு தானே இது நடத்துகிற. அவன் கிறிஸ்தவனே இல்லையா? அவன் யூதே இஸ்ரேலுடைய வரலாறு இல்லை அது. அதை போய் இவங்களுக்கு ஏண்டா சொல்கிற நீ? எவனாவது கேட்க துப்பு இல்லை. எல்லாம் கோலியாத்து வந்தான், அவன் வந்தான், ஆபிரகாம் வந்தான், இவன் வந்தான். அது சரித்திரம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அது இயேசு மலை பிரசங்கத்தில் பூர்வத்தாருக்கு அது உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதான் நமக்குரியது. லேலுயா. நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதுவே கடைபிடிங்க, அதுவே கண்டினியூவானா நான் சொல்கிறேன் இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார் என்று எபிரேயர் 8:13 இருக்கு. அதுக்கு தான் புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. புது ஏற்பாடுனா புது சட்டம்னு அர்த்தம். புது சட்டம்னாலே பழைய சட்டம் செல்லுபடி ஆகாது, அது உருவழிந்து போக காலமாக இருக்குது. அதை போய் இன்றைக்குள்ள ஆளுகளுக்கு ஏன்டா சொல்கிற? ஏன் சொல்லணும்? அதான் புளித்த மாவுன்னு சொல்கிறாரு. அதை குறித்து தான் இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் புளித்த மாவுன்னு சொல்கிறாரு. இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் அந்த கோஷ்டி பழைய ஏற்பாட்டுக்கார போதகர்கள் தான். ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு. ஏன்னா அவன் ஒரு கொள்கை, அவன் ஒரு உபதேசம். ஒருத்தன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறான், ஒருத்தன் உண்டுன்னு சொல்கிறான். 2 பேரும் மதவாதிகள் வேறு. இவங்ககிட்ட போய் ஊழியத்து கேட்டால் சத்தியம் கேட்டால் எப்படி விளங்கும்? குருடனுக்கு குருடை வழிகாட்ட 2 குழியில் தான் விழுவாங்கன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி இவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா அஸ்தமானமாகிற போது செவ்வானம் விட்டுருக்கு, அதனால் வெளி வாங்கும்னு சொல்கிறீங்க. உதயமாகும் போது மந்தாரமாக இருக்குது, அதனால் காற்று வரும், மழை வரும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி வருது. அவங்கள மாயக்காரனேன்னு சொல்கிறார். இவங்களை சயின்டிஸ்ட் விஞ்ஞானின்னு நம்ம சொல்லுவோம். ஏசு எங்க என்ன சொல்கிறாரு? மாயக்காரனே. மாயக்காரனா வெளிவேடக்காரனே, வெளிவேஷக்காரனா இத்தனையும் அறிஞ்ச நீ என்னை ஏப்பா அறியல? இந்த காலத்தில் நான் வருவேன்னு நீ கணிக்க முடியலையா? மற்றதெல்லாம் கணிக்கிறீல. என்ன ஆக போகுது, என்ன மழை வரும், என்ன வரும், ஆலாற்று அடிக்கிறான், பருவகால மழை. இந்த கேரளாவில் அடியங்கப்பா ஒரு 100க்கு மேலே அரைச்சிட்டு போகுது, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. நிலச்சரிவு மழை முன்னாடியே அதை அறிவிச்சிட்டான். அதெல்லாம் தெரியுதுல்ல. இந்த காலத்தை ஏப்பா நீ நிதானிக்கல? வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? கேள்விக்குறி இருக்கு. நிச்சயமாக முடியும். எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தன் சாக்கு போக்கு நியாயம் திருப்பினால எவனும் சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டாரு. அங்கே போய் புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். ஒரு ரகசியம் சொல்கிறேன்,
புதுசாக அப்படியா தெரியலையேன்னு எவனும் மண்டையை சொரிய முடியாது. இங்கேயே எல்லாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட்டும் உங்கள் கையில் இருக்குது. நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்களே தவிர கர்த்தர் அதுக்கு பொறுப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், யோவான் 12:48 சொல்கிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் சொல்ல போகிற வசனம் இல்லை, சொல்லிட்டார். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 4 சுவிசேஷங்களை சொல்லிட்டு 10வது குறைக்கு நிருபங்களில் வேறு விளக்கி சொல்லியாச்சு. என் அப்போஸ்தலர்கள் எல்லாம் தெரியும். எல்லாம் ஏன் படிக்காமல் இருக்க? ஏன் உணராமல் இருக்க? ஏன் உணர்வு இல்லையா அவனுக்கு? மற்றதெல்லாம் விவரமாக இருக்க. ஒவ்வொரு விஷயம் சொன்னால் 4 கருத்தை சொல்கிறான், ஒவ்வொன்றுக்கும் ரெடிமேடு மாதிரி. இதை ஏன்டா தெரியல? இது ஏன் உணராமல் இருக்கீங்க? அப்போ நீ மாயக்காரன்னு சொல்கிற. நீ மாயக்காரன், நீ நல்லவன் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நியாயத்தீர்ப்பு இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய வீட்டில் தான் முந்தி தொடங்கும். 1 பேதுரு 4:17 போட்டிருக்கு. நியாயத்தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யூதர்கள் மத்தியில் தான் முத இயேசு ஊழியத்தை சுவிசேஷம் தொடங்கினார். அங்கே தான் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் தான் நடக்கும். நீ கர்த்தருடைய பிள்ளை யெகோவா கும்பிடுற, அப்படியே எங்கள் அப்பா நீ பெரிய வேதக்காரன் சொல்கிறீல்ல, உன்னைய முதல்ல வச்சு தான்ப்பா முதல்ல நியாயந்தீர்த்துட்டு மற்றவெல்லாம் பார்க்க வைப்பார். அக்கிரம செய்காரே நீ விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி போதர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பேய் ஓட்டுறவனுக்கு, கள்ள ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்லுவார். பெரிய பெரிய ரெவரண்ட்டு அப்படியே பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்க. இதை புறஜாதி பார்ப்பான். அவங்களுக்கே அந்த கதினா நம்ம ஏமாத்துறோம். இயேசு நீதி வர நல்லவர் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசாமல் போயிடுவான். அதுக்கு தான் ஆண்டவர் முதல்ல தேவனுடைய வீட்டில் தான் நியாயத்தீர்ப்பு முந்தி தொடங்குதுன்னு போட்டிருக்கு. அப்படி தொடங்குனா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறேன். சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு தான். நீ பழைய ஏற்பாட்டுக்கு கொடுக்குறியோ இல்லையோ, 10 கட்டளையில் நீ மனப்பாடம் பண்ணுறியோ இல்லையோ, அதெல்லாம் உன்னை கேட்க மாட்டார் ராஜா. புதிய ஏற்பாட்டில் இந்த சுவிசேஷம் இருக்குல்ல, இதுக்கு நீ கீழ்ப்படுகிறியா? இதுக்கு நீ உண்மையாக இருக்கிறியா? வேறொரு சுவிசேஷம் இனி கிடையாது. எங்களால் அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு எந்த சுவிசேஷம் கிடையாது. அப்படி எவன் சொன்னாலும் அவன் ஜபிக்கப்பட்டவன்னு கலாத்தியர் 1:8-9 போட்டிருக்கு. வேறொரு சுவிசேஷம் இல்லை. ஃபைனல் இதான். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அதனால நியாயந்திருப்பு உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் சுவிசேஷம் வச்சுக்கிட்டு நீங்கள் உறங்குனீங்கன்னா, தூங்குனீங்கன்னா, விளக்கப்பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போய் உட்காந்து கேட்க உங்களுக்கு துப்பு இல்லைன்னா, விளங்க உங்களுக்கு முடியலன்னா நீ எப்படி பரலோகம் போக முடியும்? காண்கிற ஒரு சகோதரத்தில் நீ அன்பு ஊரில் இங்கே வந்து எவனும் கேட்க நாதி இல்லை. ரொம்ப வேதக்காரன், நான் பூரிய கிறிஸ்தவன்னா அது என்ன நீ அறிஞ்சிருக்க? என்ன உனக்கு இப்போ பூரிய கிறிஸ்தவன் முழுவதும் சபையை கெடுத்திருக்கானே என்ன சொல்கிறேன்? ஸ்தாபனங்கள் முழுவதும் 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபைக்கு அடுத்து வந்தது தானே. அது எப்படி நியாயமாகும்? அவர் தான் ஏற்படுத்திட்டாரே. இன்னென்ன உனக்கு? அவர் ஏற்படுத்தாவிட்டால் சரி, அவர் தான் ஏற்படுத்திட்டார்ல. அந்த சபை ஸ்ட்ராங்காக நிற்கிதுல்ல. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபைன்னு சொல்கிறது பில்டிங், கட்டடம் இல்லை, டவர் இல்லை, தோட்டம் இல்லை, ஏதோ ஒரு மலை இல்லை, எழுத்தின்படி எந்த கோயிலும் கிடையாது. சபைன்னு சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களா வந்துட்டா அதுக்கு பேர் என்னது? சபை. அந்த சபை இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்குது சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்குது. எபிரேயர் 12:23 இருக்குது அந்த வசனம். சர்வ சங்க சபை அன்று போட்டிருக்கு. அங்கே இருக்குது அந்த சபை. அதான் பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு இயேசு லூக்கா 10:20 சொன்னது அந்த அர்த்தம் தான். இங்கே ஒருத்தன் ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏன் உண்டாகுதுன்னா அங்கே தான் அவன் பேரே இருக்குது, அங்கே தான் சபையே இருக்குது, அதில் தான் கர்த்தர் சேர்க்கிறாரு. இங்கே வந்து நம்ம சேர்ப்போம், அங்கே சேர்க்கறது அவர் சேர்ப்பார். இங்கே வந்து நீங்கள் மெம்பர், இந்த சபைக்கு மெம்பர், இந்த சபைக்கு இந்த பாருங்கள் கல்வெட்டில் எரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நீ ஏசுகிட்ட காட்ட முடியாது. ஏசுகிட்ட செல்லாது, இதெல்லாம் செல்லாது, டூப்ளிகேட். அவர் அங்கே எழுதியிருக்காரு, அந்த இதுக்கு இங்கே வசனப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் அவனுக்கு மெயின், அதுதான் முக்கியம். அது உலகம் அது அறியாது, நீ அறிஞ்சிக்க. ஆகவே இந்த மாயக்காரரோட உங்கள் பங்கு இருக்கக்கூடாது. அவங்கள பொல்லாத விபச்சார சந்ததியான்னு
4ஆம் வசனத்தை சொல்கிறார். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டே போயிட்டார். சும்மா சொல்லிக்கிட்டு 2 ஒரு தடவை புத்தி சொன்ன விட்டு அவனை விட்டு விலகுன்னு இருக்கு சொல்கிறாரு, சொல்லிக்கிட்டே இல்லை, விட்டு விலகிட்டார். மத்தேயு 12:39 இதே வார்த்தை தான் சொல்கிறார். இதே வேதவார பரிசீலிக்கு தான் இதே வார்த்தையை சொல்கிறார். படிங்க, மத்தேயு 12:39 படிங்க. இதுலேயே மத்தேயு 12:39 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இதே தான் இந்த யோனா தீர்க்கதரிசி அடையாளம்னு அங்கே சொன்னார், இங்கேயும் அதை தான் சொன்னார். அடையாளத்தை தேடுறவன், டெஸ்ட் பண்ணுறவன், இயேசுவையே சோதிக்கிறவன் என்ன சந்ததின்னு சொல்கிறாரு? பொல்லாத விபச்சார சந்ததியார். அதான் யாக்கோப்பு 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேத தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேதமாக இருக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான்னே அங்கே போட்டிருக்கு. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதில் 16ஆம் வசனத்தில் உலகம்னா என்னன்னு போட்டிருக்கு? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பொருமாகியவைகள்லாம் உலகத்தில் உண்டானது, பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்திலிருந்து வந்தது. 17 உலகமும் அது ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைச்சிருப்பான்னு சொல்கிறேன். இதை சொல்லத்தான் இயேசு வந்தார். வேதவாரது மாதிரி பரிசெய்கிற மாதிரி எல்லாரும் போல ஒரு ஆளாக வண்டியை ஓட்டுறதுக்கு கதையை ஓட்டுறதுக்கு இயேசு வரல. ரட்சிக்க வந்தார், மாறுபாடு சந்ததியிலிருந்து பிரிக்க வந்தார், விபச்சார சந்ததியிலிருந்து பிரிக்க வந்தார். மத்தேயு 17:17 விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்றார். விபச்சார சந்ததி யாரும்? விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததி. விசுவாசம் இல்லாத சந்ததி இருக்கிறதா அடையாளம் கேட்குறான். அதனால சும்மா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, போகலான்னு சொல்லிட்டு விட்டு விலகி போயிட்டார். விலகி போயிட்டு தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, புளித்த மாவை குறித்து எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார். 5ஆம் வசனம். அவருடைய சீடர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனாங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், பரிசேயர் சதுசேயருடைய என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எப்படி இருங்க எச்சரிக்கை சொல்கிறார். இவங்க உடனே நம்ம அப்பம் கொண்டு வரல அதான் சொல்கிறார் போட்டு, இவன் கந்த புத்தி கவட்டக்குள்ளேன்னு ஒரு பழமொழி மாதிரி இவன் புத்தி முழுவதும் அப்பம் மீன் திங்கிறது தான் இருக்கான். இயேசு உபதேசத்தை குறித்து தான் சொல்கிறாரு. அவங்களுடைய புளித்த மாவு, புளித்த அப்பம். இயேசுவின் அப்பம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புளித்த அப்பம் கிடையாது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டில் மண்ணாவை புசிக்கிறவன் எல்லாம் செத்தாங்கன்னு சொல்கிறாரு. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஏன்னா அது புளிப்பு, நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன். யோவான் 6:55 என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அது 58ஆம் வசனத்தில் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அதில் 48 நானே ஜீவ அப்பம்னு சொல்கிறார். இந்த அப்பத்தில் புளிப்பு இல்லை. புளிப்புன்னா என்ன அர்த்தம்னா துருபதேசம்னு அர்த்தம், தவறான உபதேசம்னு அர்த்தம். தயவு செய்து சகோதரர்களே, இதை லேசில் கண்டுபிடிக்க முடியாது. கள்ள நோட்டை லேசில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அதில் தேர்ச்சி பெற்ற விவரம் உள்ளவன் தான் கண்டுபிடிப்பான். எத்தனையோ பிரசங்க கேட்டிங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தான் பேசுவாங்க, நல்லா அருமையாக தான் இருக்கும், பிரசங்கமெல்லாம் நல்லா தான் இருக்கும், அப்படியே உருவரமாக இருக்கும். அவங்க முடிவு என்ன, எதுக்காக இந்த ட்ராமா என்ன, இவ்வளவு கண்ணீர் எதுக்காக பேசுகிறான், அவன் முடிவு என்னன்னு கடைசியில் டோட்டல் பார்த்தீங்கன்னா தான் உங்களை கண்டுபிடிக்க முடியுமே தவிர இடையில புகுந்து செய்தி கேட்டால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி உள்ள ஊழியர்களால் கிறிஸ்தவங்க வஞ்சிக்கப்படுறது காரணமே அதுதான். நல்லா தானே பேசுகிறாரு, நல்லா தானே பேசுகிறாரு, நல்லா தானே பேசுகிறாரு. அப்போ புளிப்பு இருக்கக்கூடாது. அப்பமாக தான் இருக்கணும், பிரசாத்தாக இருக்கணும், புளிப்பு இருக்கக்கூடாது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு
உள்ள ஊழியர்களுக்கும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் ஒரு அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஒரு எச்சரிப்பாக ஒரு அடையாளம் சொல்கிறேன். என்ன அடையாளம்னா, பழைய ஏற்பாட்டை சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டையும் சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி, ஒரு கருகப்பிள்ளை மணத்துக்காக போட்ட மாதிரி புதிய ஏற்பாட்டை இயேசுவையும் மெல்ல தொட்டுக்குருவாங்க. ஆனால் அவங்க உணவு முழுவதும் பழைய ஏற்பாடாக தான். இந்த ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கங்க. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பேசக்கூடிய ஊழியர்களை பரிசேய சதுசேயரோடு தான் ஒப்பிடணும். பரிசேய சதுசேயருக்கு இன்றைக்கு உள்ள ஊழியர்களுக்குள்ள ஒரு வேறுபாடு என்னென்னா, பரிசேய சதுசேயர் புதிய ஏற்பாட்டையே தொட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டை தான் பேசுவாங்க. இந்த இன்றைக்குள்ள போதவருக்கு உள்ள அடையாளம் புதிய ஏற்பாட்டையும் என்ன செய்வாங்க, பேசிக்கிடுவாங்க. இதுதான் டேஞ்சர். அவங்கள நம்பிடலாம், இவங்களை இதுதான் டேஞ்சர். அவன் நம்பிடலாம், அவன் பழைய ஏற்பாடு தான் இதுதான் சொல்கிறான்ல. ஆர்எஸ்எஸை நம்பலாம், பத்திரகத்தலை நம்பலாம், மோடியை நம்பலாம், அமித்ஷாவை நம்பலாம், இந்து முன்னணியை நம்பலாம். அவன் வெளிப்படையாக இப்படி தாண்டான்னு வர்றான், நம்பலாம். இவன் பெரிய சிலுவையை போட்டுவிட்டு அல்லேலியான்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு உங்களுக்கு பேசுகிறான் பாருங்க, இவன் தான் உங்களுக்கு டேஞ்சர், எனக்கு டேஞ்சர், கிறிஸ்தவ சமுதாயத்துக்கே டேஞ்சர். இதுதான் ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு. கொஞ்சம் புளித்தமாக முழுமாவையும் உப்பு பண்ணும். அதுதானே சின்னதானேன்னு சொல்கிறீங்க, முழுசாக உங்களை ஆட்டை போட்டுரும், முழுசாக உங்களை கெடுத்துரும். தயவு செய்து சொல்கிறேன். உதாரணம் சொல்லலாம். எச்சரிப்பு இப்போ யோனாவை அடையாளம் சொன்னார், உதாரணம் சொன்னார். எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். புரியாதவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், ஒரு படிப்பினைக்கு சொல்லலாம், ஒரு போதனைக்கு சொல்லலாம், ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எடுத்துக்கலாமே தவிர அதை கடைபிடிங்க. அதுவும் கரெக்டு தான். அந்த கரெக்டை தான் இங்கே இருக்குது, இங்கே உள்ளதான் அங்கே இருக்குது. ரெண்டையும் சமப்படுத்தி ஒன்றுபடுத்தி புளித்த மாவையும் புளிப்பில்லாத ரெண்டையும் கலந்து பேசுகிற மாதிரி மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி உள்ள அர்த்தம் அது. இதைத்தான் இயேசு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இது சாதாரண விஷயம்லாம் எச்சரிப்பு கொடுக்க மாட்டார்ல. கொஞ்சம் புளித்திருந்தா தான் இப்போ பிச்சை போட்டு தின்னுங்கடான்னு சொல்கிறத விட்டுட்டு உபதேச காரியங்களை எச்சரிக்கிறார். சீசர்களுக்கு தெரியல. அப்போ அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 6ஆம் வசனம் 8ஆம் வசனம், இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வரதை குறித்து உங்களுக்குள்ளே ஏப்பா யோசனை பண்ணிக்கிறீங்க? ஏன் இன்னும் உணரலையா நீங்கள்? அந்த 5 அப்பங்களை வச்சு 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டு மீதி 12 கூட நிறைய எடுத்தது தெரியலையா உங்களுக்கு? 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்து 7 கூட நிறையா எடுத்தீங்களே, அது தெரியலையா? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதுக்காகவா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்கப்பா? ஏன் அதை உணராமல் இருக்கீங்க? அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ஓப்பனாக சொல்கிறார். 11, பரிசேய சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். எல்லாம் உன் குறுகுண புத்தியிலேயே எல்லாம் ஆசீர்வாதம் சொன்ன உடனே அழிந்து போகிற காரியத்தையே தான் நீ யோசிக்கிற. அழியாத ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசம் சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டையே பார்க்குற. இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசமும் உண்டு. இது ஏன் உணரல? நான் போன சண்டே சர்வீஸில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள விசுவாசம் வேறு, அது அந்த விசுவாசம் வேறு, இந்த விசுவாசம் வேறுன்னு பிரித்து பேசினேன். 2 விசுவாசம் இருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். யோவான் 14 இயேசுவே சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது பழைய ஏற்பாடு, என்னிடத்திலேயும் விசுவாசம் பாருங்கன்னு சொல்வது புதிய ஏற்பாடு. 2 விசுவாசம். எபிரேயர் 12:1 அந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை இயேசுவே தொடங்குறாரு. பழைய ஏற்பாட்டில் உள்ளது பொதுவாக தேவனை விசுவாசிக்கிற பொதுவான விசுவாசம். இந்த இயேசு தொடங்கப்பட்ட இந்த விசுவாசம் அறிக்கை என்னென்னா, இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான். பழைய ஏற்பாட்டில் இயேசு வராததுனாலே இயேசு தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறதுக்கு அங்கே முடியாது. இயேசுவே வரலை. கிறிஸ்து என்ற பேரே பழைய ஏற்பாட்டில் இல்லை, மேசியான்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் தான் அந்த விளக்கம் போட்டிருக்கு. யோவான் 1:41 மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. அர்த்தம் இங்கே தான் வருது, அங்கே வரல. ஆகவே
முழு சத்தியங்களும் முழு ரகசியங்களும் புதிய ஏற்பாட்டில் தான் வெளியாக இருக்கே தவிர பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. அது புளித்த மாவுக்கு ஒப்பனையாக சொல்கிறாரு, அதை குறித்து எச்சரிக்கிறாரு. அதனால் உபதேசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறாரு. வெளிப்படையாகவே சொல்கிறார் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்க வேண்டும் என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அப்புறம் என்ன செஞ்சாங்க? அறிந்து கொண்டார்கள். நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க, இப்போ அறிஞ்சுக்குங்க. அறிஞ்சு கொள்ளாமையே இருந்தால் அப்படியே வாழ்க்கையாக போயிடக்கூடாது. நானும் அறியாமல் தான் இருந்தேன், இப்போ அறிஞ்சுக்கிட்டேன். அறியாமல் இருப்பது ஒரு குற்றம் இல்லை. ஒருத்தர் நிசமாக தூங்குறது குற்றமா? தூங்குற மாதிரி நடிக்கிறது தானே குற்றம். இந்த சத்தியங்களை கேட்டு திருந்தாவிட்டா, மனம் திரும்பாவிட்டா அதுதான் குற்றம், அதுதான் தப்பு. மற்றபடி அவன் உள்ளது நான் குறை சொல்லலை. இந்த புளித்தமாவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு விளக்கம் கொடுக்குறான், அதையும் நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 8 வரைக்கும் படிங்க. இன்றைக்கி இந்த 1வது பகுதி தான் இன்றைக்கி முடிக்க போகிறோம். 2, 3 அடுத்த வாரம் தான் நம்ம கிளாஸில் நிறைவு செய்ய போகிறோம். நம்ம எல்லாத்தையும் முடிக்க முடியாது இந்த வாரம். அதை படிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 8 வரை படிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுறது எந்த வகையிலையும் நல்லதில்லை. கொஞ்சம் பிடித்தமாவு தானே. இதெல்லாம் என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு கொஞ்சம் தானே சொல்கிறேன், அதனால் என்னன்ட்டு நீங்கள் அதில் மேன்மை பாராட்டுறது நல்லதில்லை. கொஞ்சம் புளித்தமாக தான், ஆனால் பிசைந்த மா முழுவையும் புளிக்காக்கும் என்று அறிவீர்கள். இது வெளிப்படையான ஆதாரம். ஒரு சின்ன புளியை வச்சிங்கன்னா அந்த மாவு முழுவதும் என்ன ஆயிரும்? இதாயிடும். ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்டையை நீங்கள் ஒரு காய்ச்சின பால் ஆற வச்சு போடுங்க, தயிராயிரும். அந்த புளிப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு வெளிப்படையான அடையாளம் சொல்கிறார். அது மாதிரி சின்ன ஓட்டை தானேன்னா பெரிய கப்பலை கவுத்துரும், பெரிய கப்பலையே கவுத்துரும். சின்ன ஓட்டை தான் பெரிய கப்பலையே கவுத்துரும். அந்த மாதிரி சின்ன உபதேசம் தானே, சின்ன பாரம்பரியம் தானே, சின்ன இது தானே. இதெல்லாம் என்ன பாஸ்டர், இதெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா முழுசாக உங்களை விழுங்கிடும். அப்புறம் படிங்க. ஆகையால் நீங்கள் நீங்கள் உங்களுக்குள்ள புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்புன்னா துரு உபதேசம் கிறிஸ்தவங்கிட்ட இருக்கக்கூடாது. புதிதாய் பிசைந்த மாவா நீங்கள் இருக்கும்படி பழைய ஏற்பாடு பழைய உபதேசம் புளித்த மாவு புறம்பே கழித்து போடுங்கள். அதனால் பைபிளை தூக்கி எரிஞ்சிடாதீங்க, கிழிச்சிடாதீங்க. உபதேச காரியங்களை புரிஞ்சுக்கிங்க, அதன்படி செய்யாதீங்க. அந்த அர்த்தம் தான். கழிச்சு போட்டுங்க, அதெல்லாம் கழிக்கக்கூடியது. அப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னால், பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அவர் பலியிடப்பட்டிருக்காரு. ஆதலால் பழைய ஏற்பாடு முறையில் உபதேசத்தில் அல்ல, துர்க்குணம் சொல்லும் போதே பிறவி புத்தின்னு அர்த்தம். என் தாய் என்னை துர்க்குணத்தில் நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரி. துர்க்குணம் சொல்கிறது பிறவி புத்தின்னு அர்த்தம். உன் பிறவி புத்தி, உன் ஜென்ம சுபாவம், எங்கள் அப்பா அம்மா சொன்னது, எங்கள் முன்னோர்கள் சொன்னதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு தெரியாத. இதனால் அல்ல, கம்ப்ளீட்டாக துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இந்த பண்டிகைன்னு சொல்கிறது மனமகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். ஒரு பாவியின் மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் சொல்கிறாரு. இந்த ராபோஜனத்தில் நான் உங்களோட பந்தி இருக்கும்படி மிகுந்த ஆசையாக இருந்தேன்னு சொல்கிறார் இயேசு. நம்ம ஆசை, சந்தோஷம், மகிழ்ச்சி ஆவிக்குரிய வகையில் தான். உலக பிரகாரமாக கொட்டடிக்கிறது, குளவடிக்கிறது, உருள்றது, சொப்பரம் சுற்றுறது, மொட்டை அடிக்கிறது, கெடா வெட்டுறது, உலக திருவிழா பண்டிகை
இந்த மாதிரி ஏகப்பட்ட பண்டிகை பழைய ஏற்பாட்டில் அடேங்கப்பா எத்தனையோ பண்டிகை வருஷம் கொண்டாடிட்டு இருந்தான். இந்த பவுல் சொல்கிறான், அந்த பண்டிகை இல்லை, உண்மையாய் துப்புரவா பிசைந்த மாவு ஃப்ரெஷ்ஷா புளிப்பில்லாத பண்டிகையை நம்ம ஆசரிக்க கிடவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பகிரங்கமாக அந்த சபையில் இருக்குது. பொருதி சபையில் நீங்கள் அது விசிரமாக இருக்கீங்க, கண்டுக்கிறாமல் இருக்கீங்க. இதனால் என்னன்னு இருக்கீங்க, அவனோடையே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் நீங்கள் இந்த வசனம் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாதவனை புறம்பே தள்ளி போடுங்கன்னு இருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, ஆதி சபையில் துருபதேசம் இல்லை, ஆதி சபையிலே ஒற்றுமை இருந்தது, ஆதி சபையில் ஸ்தாபனங்கள் இல்லை, ஆதி சபையில் பிரிவினைகள் இல்லை, ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே ஒற்றுமை. காரணம் ஒரே உபதேசம். அந்த உபதேசத்துக்கு பிறகு தான் ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்கன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு ஜெபத்தை தான் சொல்லிட்டு திரியிறானே தவிர இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உள்ள மலை பிரசவத்துடைய சாரத்தையும் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த ஜெபத்தினுடைய தன்மையும் அவர் நான் முழுவதும் ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய தன்மைகளையும் இன்றைக்கி மக்கள் புரியல. பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். அது எவனுக்காவது விளங்குதா? மத்தேயு 6:7-8 போட்டிருக்கு. இந்த படிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள்னா உலகத்தான அர்த்தம். அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை சொல்லி அளப்பாதீங்க. அவர்கள்னா பழைய ஏற்பாட்டுக்காரங்க வேதவார பரிசேயருடைய அவங்க ஜெபம் அதிக வசனம் சொல்றதுனால, அதிக வார்த்தைகள் சொல்றதுனால அவங்க ஜெபம் கேட்கும் சொல்லி அபிப்பிராயம், கற்பனை. அது அவங்க கற்பனை பண்றாங்க. அப்படி அவர்களைப் போல நீங்கள்லாம் இயேசுவின் சீடர்கள். நீங்க அந்த சீடர்களுக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. கிறிஸ்தவங்களை நீங்கன்னு சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுக்காரங்களை அவர்கள்னு சொல்றாரு. அவங்களும் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்கள போல நீங்கள் ஜெபிக்காதீங்கன்னு சொல்கிறார். எவனுக்காவது இது அறிஞ்சு கொள்ள துப்பு இருக்கா? எலியாவின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், மோசேயின் திறப்பின் ஜெபம். இன்றைக்கி எவன் அதை மாற்றி சொல்கிறான், எவன் அதை உணர்றான்? செய்யாதீங்கன்னா அப்படித்தான் செய்வேன்னா முட்டா பையன் தானே, தற்கூரி தானே, குருடன் தானே. அவனை என்னடா சொல்கிறது? அவனை எப்படி எழுப்புதல் வரும்? முக்காடு, பழைய ஏற்பாடு முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தர் படிக்கிறான்னா எப்படி படிக்க முடியும்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14-15 போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு மோசேயின் ஆகமங்கள் முக்காடுனே போட்டிருக்கு. இந்த முக்காடை போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவோம், அப்படி செய்வோம், அடேங்கப்பா என்னென்னமோ ஜெபம், எபினேசரேன்னு ஒருத்தன் பாடுறான். அது ஒரு கல். கடைசியில் ஆராய்ச்சி பண்ணால் என்னடா எபினேசர்னு பண்ணா ஒரு கல்லை தூக்கி வச்சு எபினேசன் இம்மட்டும் உதவி செஞ்சாலும் பேர் வச்சானா. அது புதிய ஏற்பாட்டில் அந்த கல்லை பற்றி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான் 29. கல் மரம் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அப்படியே போட்டு அது அறியாமை உள்ள 30ஆம் வசனம். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள எல்லாருக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார். இயேசு சொல்கிறார், நான் சொல்கிறேன், இவர் சொல்கிறது தான் நீ சொல்லணுமே தவிர அவங்கள போல ஜெபிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை அறிஞ்சு துப்பு இல்லை, உனக்கு அறிவில்லை, நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்கிற, கிறிஸ்தவ போதர்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிற. எப்படிடா சபை உருப்படும்? எப்படி மக்களை நீ எப்படி நடத்த முடியும்? அவங்களை போல செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. நீ எஸ்தரின் ஜெபம் சொல்கிற, எலியாவின் ஜெபம் சொல்கிற, யாபேசின் ஜெபம் சொல்கிற, திறப்பின் வாசம்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். இது என்ன கணக்கில் உங்களை சேர்க்கறது? எப்படி உங்கள் ஜெபம் கேட்கப்படும்? எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக நீ பேசிக்கிட்டு இருக்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படிடா நீ கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? இப்படி பொய்யன் தானே, நீ ஏமாத்தானே, கள்ள சகோதரன் தானே, ஏமாற்றிக்கிட்டு தானே தெரியுற. வசனத்தை தானே நான் சொல்கிறேன். தனிப்பட்ட விரோதமாக உனக்கு எனக்கு கிறிஸ்தவங்களை ஏமாற்றிக்கிட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு வேதனையோடு தான் நான் கத்துறேன். நான் அவர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணாதீர்கள். நான் சொல்லலை, நம்ம ரட்சகன், நம்ம குலதெய்வம் இயேசு, கண்கண்ட இறைவன், மனுஷனை ரட்சிக்க வந்த அவர் தாயா சொல்கிறாரு.
வேறு யாரும் சொல்லலை, எந்த ஸ்தாபனம் சொல்லலை, எவனோ சொல்லலாம் சொல்லலை. இயேசு தான் சொல்கிறாரு, அவர்களைப் போல ஜெபிக்காதீங்கன்னு சொல்கிறார். அவங்க அடைஞ்சு ஆயிட்டு அந்த ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதான்னு சொல்லியிருப்பானா எவனாவது? அந்த ஜெபம் முடிவில் இயேசுவின் நாமத்தில் பிதான்னு எவனாவது பழைய ஏற்பாடு சொல்லியிருப்பானா? இல்லையே. இயேசு சொல்லி கொடுத்தார், என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், நானே வழி, நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி, நானே சத்தியம், என்னை தவிர பிதாவிட்ட எவனும் போக முடியாது. எபிரேயர் 13 அதிகாரத்தில் 15 போட்டிருக்கு, அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை, முதல்களின் கனியாகி ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த. எவர் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. அவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசுவின் நாமத்தில் தான் நீ தேவன்கிட்ட போக முடியும். பழைய ஏற்பாட்டில் இயேசுன்னா தெரியல, அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, பழைய ஏற்பாட்டில் தெரியல. உனக்கு இங்கே புதிய ஏற்பாட்டில் வெட்ட வெளிச்சமாகி எல்லாம் சொல்லிட்டார். இனிமேல் புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார், எல்லாமே போட்டு உடைச்சிட்டார். என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 சொல்லிட்டார்ல. இன்னும் என்ன உனக்கு புதுசாக, உனக்கு என்ன வெளிப்பாடு? இப்போ பேசுகிறாரு, நான் ஜெபிச்சு சொல்கிறேன், இந்த இப்போ இயேசு வரட்டும், இந்த ரூமில் வந்து இது சொன்னார், அந்த வனாந்திரத்துக்கு வாங்க, இந்த மலைக்கு வந்து ஜெபிங்க, 3 தடவை ஜெபிச்சிங்கன்னா வந்துடும், 7 தடவை சொன்னால் தான் வரும். இப்படி என்னென்னமோ கண்டிஷன் போடுறானே முட்டா பையன், ஏமாத்துறானே மக்களை. தயவு செய்து மக்களே, வேதவார பரிசீலிகிட்ட போகாதீங்க, மதவாதிகள்கிட்ட போகாதீங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் இதை தானே சொல்கிறேன். இதை நீ படிச்சுக்கிட்டு நீ இதில் போனீங்கன்னா உனக்கு யாரும் தேவையா இல்லையா? என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறாரு, என்கிட்ட அவனை கொண்டாங்கன்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர் தேவையில்லை, தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர் இயேசு. அவருக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர் ஒரு ஊழியக்காரே அவசியம் இல்லை, இல்லை, தேவையில்லை, இல்லை. தயவு செய்து மனசுக்குள்ள. இன்றைக்கி எல்லாம் கள்ள ஊழியக்காரனாக இருக்கான், கள்ள போதகன். எவனை நம்பி போக முடியும்? யாருக்கிட்ட உபதேசம் இருக்கு? கள்ள ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு, சரியில்லாமல் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு அடையாளம் இத்தனை சபைகள், இத்தனை மார்க்கங்கள், இத்தனை கொள்கைகள், இத்தனை. எவனைத்தான் நம்ப? இவன் அவனை குறை சொல்கிறான், அவன் இவனை குறை சொல்கிறான், அவன் இவனை குறை சொல்கிறான். எவனைத்தான் நம்ப முடியும்? நல்ல வேலை இயேசுவை ருசி பார்த்துட்டோம், இல்லாட்டினா பின்வாங்கி கடவுளே இல்லைன்னு போயிருக்கலாம். இயேசுவை ருசிச்சிட்டோம், அப்போ சொல்லலை ருசிச்சிட்டோம். அப்போ சொல்லுக்குள்ளே இந்த மாதிரி சண்டை இருந்துச்சா? அன்றைக்கி 1ஆம் நூற்றாண்டில் உள்ள சபைகளில் ஒரே உபதேசம் இருந்துச்சுல, ஒரே ஜெபம் இருந்துச்சுல, ஒரே மனம் இருந்துச்சுல. அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்தாபன பிரிவினைகள், உபதேச பிரிவினைகள் அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருந்ததா? இல்லை. அப்போ அவங்கள பாரு, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அவங்க நிருபம் எழுதியிருக்காங்க, அதை பாரு, அதை பின்பற்று. எல்லா கேள்விக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. நீ என்னென்ன இன்றைக்கி இருக்கோ எல்லாத்துக்கும் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை பாரு, அதை படி, 10 தடவை படி. விளக்கம் இல்லையா? இந்த யூடியூப்பை கேளு, நல்லா பாரு, அப்படியே போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பூமியில் ஒரு ஸ்தாபனத்தில், ஊழியத்தில், ஒரு சபையில் இருக்கிற தப்புன்னு நான் சொல்ல வரல, பேருக்கு இருந்துக்குங்க. இதை நம்பி இதுதான் உண்மைன்னு நம்பிடாதீங்க. உண்மை தலைவர் இயேசு, சர்வசங்க சபை பரலோகத்தில் இருக்குது. அதனால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டியாக இருக்காங்க. பரிசுத்த ஆவியான ஒரு பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்றைக்கி இருக்கார். இப்போ பேசுகிறாரு. இப்போ ஏன் மூலமாக பேசுகிறாரு? இந்த நிருபத்தின் மூலமாக பேசுகிறாரு, இந்த சுவிசேஷம் மூலமாக பேசுகிறாரு, வெளிப்படுத்துகிற விசேஷ மூலமாக வெளிப்பாடு கொடுக்குறாரு. தொடர்ந்து அறிய, தொடர்ந்து இந்த யூடியூப்பை பாருங்கள், இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து கடைபிடிங்க. அநேகருக்கு சொல்லுங்கள், அநேகருக்கு இந்த வெளிச்சத்தை சொல்லுங்கள். நாம் பரலோகத்துக்கு போகிறது சந்தோஷமாக இருக்கிறதோட, அறிந்து கொள்வதோடு கூட மற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? வந்து பார். அந்த மாதிரி தான். ஏன் இங்கேருந்து சத்தியம் வருதா? வந்து பார், வா, வந்து கேள், கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 16 அதிகாரத்தில் உள்ளது முதல் பாகத்தை நான் முடிச்சிட்டேன். 12ஆம் வசனத்தோடு முடிச்சிட்டேன். 13ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் பாகம் அடுத்த வாரத்தில் நம்ம தொடங்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.